ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. மகா பெரியவாள் பிட்சை கொள்ளும் உணவு வகைகளிலேயே முதலில் பாதி பாகம் பசு என்று எடுத்து வைத்து அதற்கு அளிக்கப்பட்ட பிறகுதான் அவற்றை அமுது செய்வார். தனக்கில்லாமல் கன்றுக்கும் பிறருக்குமே தான் கோமாதா சகாலமும் ஈவது என்பதால் அம்பாளின் சாகம்பரி அலங்காரம். ஒரு போகி பண்டிகை என்று காமாட்சி அம்மன் கோவிலுக்கு காஞ்சி பெரியவர் வந்தார். அங்கிருந்த சாஸ்திரியிடம் பொங்கலன்று அம்பாளை சாகம்பரியாக அலங்காரம் காய்கறிகளால் அலங்காரம் செய்யுங்கள். அந்த வடிவில் அம்பாளை தரிசித்தால் பாவம் தீரும், புத்திர பாக்கியம் ஆரோக்கியம் உண்டாகும். அம்பாளை மட்டுமன்றி கோவிலின் எல்லா இடங்களிலும் காய்கறி பழங்களால் தோரணம் கட்டுங்கள் என்றார். அதற்கு 2-3 லோடு காய்கறியை தருவிக்க வேண்டுமே, ஒரே நாளில் அது சாத்தியமில்லையே என்று நினைத்த சாஸ்திரி அதை அடுத்த ஆண்டு நடத்தலாமே என்றார் பணிவுடன். பெரியவர் அவரிடம் அம்பாளிடம் விருப்பத்தை சொல்லிவிட்டேன், அவள் பார்த்து கொள்வாள் என்று சொல்லிவிட்டார். அன்று மாலை சென்னை கொத்தவால் சாவடியில் இருந்து 3 லாரிகள் கோவில் முன் வந்து நின்றது. பணியாளர்கள் விபரம் கேட்டபோது சென்னையை சேர்ந்த தம்பதி ஒருவரின் ஏற்பாட்டின் மூலம் கோவில் முழுவதும் காய்கறி அலங்காரம் செய்ய சரக்கு வந்திருப்பதாக தெரிவித்தனர். உடனே பெரியவருக்கு தகவல் அனுப்பப்பட்டது. பொங்கல் அன்று கோவிலுக்கு வந்த பெரியவர் எங்கும் காய்கறி பழத்தோரணம் இருப்பது கண்டு மகிழ்ந்தார். அம்பிகையையும் சாகம்பரியாக தரிசித்த பெரியவர் பக்தர்களிடம் பொங்கல் அன்று சூரியனை வழிபட்டால் ஆரோக்கியம் உண்டாகும், அன்று தர்ப்பணம் செய்வது அவசியம், அம்பாளை சாகம்பரியாக தரிசித்தால் நினைத்தது நிறைவேறும், நாளை கோபூஜை செய்யுங்கள், நாளை மறுநாள் உடன் பிறந்தவர் நலனுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொல்லி ஆசீர்வதித்தார். நடமாடும் தெய்வமான பெரியவர் சொன்ன வழியில் அம்பாளை சாகம்பரியாக தியானித்து வழிபடுவோம், வாழ்வில் வளம் பெறுவோம். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.